ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா 2-3 நாட்களாக சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதே டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் ஆகும்போது இன்னும் நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, எங்களுடைய லாங் ஃபார்ம் வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸாக வந்து மாறுது, ஏன் மாறுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான பதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய எல்லா லாங் ஃபார்ம் வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக வந்து மாறாது. ஆனால் சில வீடியோஸ் வந்து மாறும். அது எந்த வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறது மாதிரி உங்களுடைய ஃபோனை வந்து நேரே வச்சு வீடியோ எடுக்கிறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணும்போதும் சரி, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில், அதாவது 9:16 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்மேட்டு இப்படி மேக் பண்ணியிருந்தாலோ, அல்லது உங்களுடைய அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலோ, ஸ்கொயர் அப்படிங்கும்போது 1:1, அதாவது சதுரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வீடியோ மேக் பண்ணியிருந்தாலோ அந்த வீடியோக்கள் வந்து ஷார்ட்ஸாக வந்து மாறும். அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய வீடியோவும் எல்லா வீடியோவும் ஷார்ட்ஸாக மாறாது. அப்புறம் எந்த வீடியோ மாறும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த வீடியோ வந்து 3 நிமிஷத்தை விட குறைவாக இருக்கும்போது, அப் டு 3 மினிட்ஸு 3 மினிட்ஸ் வரை இருக்கும்போது அது வந்து ஷார்ட்ஸாக மாறும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனை நேரே வச்சு எடுத்தாலும் உங்களுடைய அந்த வீடியோ வந்து 3 நிமிஷத்தை விட அதிகமாக இருக்கும்போது அது ஷார்ட்ஸாக மாறாது, லாங் ஃபார்ம் வீடியோவாகவே இருக்கும். சரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய வீடியோக்கள் இருக்கும். அதாவது அக்டோபர் 15க்கு முன்னாடி நீங்கள் போட்ட பழைய வீடியோக்கள் இருக்கும்ல, அந்த வீடியோ எல்லாம் அப்படியே லாங் ஃபார்மாக தான் இருக்கும். அது ஷார்ட்ஸாக மாறாது. அக்டோபர் 15க்கு பிறகு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோனை வந்து இந்த மாதிரி நேரே வச்சு நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கீங்களோ, அதுவும் 3 மினிட்ஸை விட குறைவாக இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து ஷார்ட்ஸாக வந்து மாறும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ஃபோனை குறுக்கி வச்சு வீடியோ எடுப்போம்ல. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் 16:9 அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 மினிட்டை விட கம்மியாக இருந்தால் கூட ஷார்ட்ஸாக வந்து மாறாது. அது வந்து லாங் ஃபார்மாகவே இருக்கும். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கூடவே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயமெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கெல்லாம் நம்ம மியூசிக் எல்லாம் எப்படி எடுத்து போடணும், அதில் காப்பிரைட் கிளைம் வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கூட டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எனிவே நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் வந்து இப்போ நான் சொல்லியாச்சு. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டிசம்பரெல்லாம் ஆகும்போது மேக்ஸிமம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய வீடியோக்கள் நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதில் ஷார்ட்ஸாக வந்து மாறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் டிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.